ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோடைய பார்ட்டில் ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, அந்த ஓனர் வந்து எல்லாத்தையுமே ஏமாற்றி சிப்பை எடுக்காமல் அவன் டீட்டெயில்ஸை ரீஸ்டோர் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்கள அந்த கேம்குள்ளே அனுப்பி வச்சிட்றான் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் செஃப் ரெண்டு பேரும் அந்த தேட்டருக்குள்ளே போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோவை ஒரு கண்ணாடி கூண்டில் அடைச்சி கட்டி போட்டு வச்சுருக்காங்க இல்லையா. அதை பார்த்து இவங்க சாக்காக அப்போ ஓனர் இருந்துக்கிட்டு, நீங்கள் இந்த கேமை விளையாண்டு ஹீரோவை காப்பாற்றுங்க, டைம் ஸ்டார்ட் ஆன உடனேயே ஹீரோ இருக்கிற அந்த டேங்க் உள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அதே டைமில் நீங்கள் அந்த டவர்லையும் 10 பிளாக்ஸ் வந்து மூவ் பண்ணி ரெண்டு பேரும் விளையாடணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டவரை கொலாப்ஸ் ஆக விடாமல் விளையாண்டாதான் இந்த லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஹீரோவை காப்பாற்றிடலாம். ஒருவேளை அந்த டவர் கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா ஹீரோ இருக்கிற டேங்க் தண்ணியும் ஃபுல்லாக வந்து கடைசியில் ஹீரோ இறந்து போயிடுவான் அப்படின்னதும் இது கிட்ட ஹீரோனுக்கு செம டென்ஷன் ஆகிடுது. இவனை அந்த பாக்ஸ்லேருந்து ஒழுங்காக வெளியில் விடு அப்படின்னதும் ஒன்று ஓனர் வந்து, நீங்கள் இந்த கேம் விளையாண்டு வின் பண்ணால் மட்டும்தான் இந்த பாக்ஸ்லேருந்து ஹீரோவை வெளியில் விடுவேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட, ஒன்று செஃப் இருந்துக்கிட்டு எத்தனை சான்ஸ் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டதுமே, அதுவா நீங்கள் எத்தனை தடவை கொலாப்ஸ் ஆனாலும் திரும்ப திரும்ப விளையாடலாம், ஆனால் கொலாப்ஸ் ஆன ஒவ்வொரு டைமும் ஹீரோ டேங்க்ல உள்ள பைப் வந்து ஓப்பன் ஆக்கி தண்ணீர் வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ கையில் ஒரு ரீல் பொண்ணுக்கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு பாமோடைய பட்டன் கொடுத்து, நீ சாக போகிறன்னு தெரிஞ்சால் அந்த பட்டனை நீ ப்ரெஸ் பண்ணு, அப்படி ப்ரெஸ் பண்ணால் அவங்க விளையாட போகிற அந்த கேம் டேபிளில் வந்து பாம் இருக்கும், அது வெடிச்சு அவங்களே இறந்துடுவாங்க அப்படின்னதும் அதை கேட்டதுமே நம்ம ஹீரோ அந்த பாமை தூக்கி வீசிடுறான். அதை பார்த்துட்டு ஓனர், உனக்கு அறிவே இல்லை, நீ சாக போகிறோன்னு தெரிஞ்ச உடனே உனக்கு துணையாக அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போன்னு நான் சொல்கிறேன், ஆனால் நீ முட்டாள்தனமாக தூக்கி வீசிட்டியே அப்படின்னதும், அடுத்தது என்ன டைம் ஸ்டார்ட்ன்ற மாதிரி சொல்ல அந்த டேங்க்ல உள்ள ஒரு பைப்ல இருந்து தண்ணீர் வருது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் செஃப்பும் போய் ஃபாஸ்ட்டாக அந்த டவர் பிளாக் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க ஸ்பீடாக அந்த 10 பிளாக்கை ரிமூவ் பண்ணலன்னா அந்த டேங்க் ஃபுல்லாக தண்ணீர் வந்துடும் இல்லையா. இந்த பக்கம் ப்ளே பாய் மாஸ்க் பொண்ணு ரெண்டு பேரும் சைக்கிள் ஓட்டுறாங்க. ஆனால் அந்த சேன்ஸா வந்து ரீல்ஸ் பொண்ணுக்கிட்ட வருது. அதை பார்த்துட்டு ரீல் பொண்ணு பயந்து போய், நம்ம சாக போகிறோம், அதுக்கு நம்ம கையில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ப்ரெஸ் பண்ண போகிறா. இருந்தாலும் அவளுக்கு பட்டன் ப்ரெஸ் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா ப்ளே பாய் மாஸ்க் பொண்ணு ரெண்டு பேரும் இவளை காப்பாற்றுறதுக்காக தானே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இந்த ப்ளே பாய் மாஸ்க் பொண்ணுக்கிட்ட அந்த சேன்ஸா ரீல் பொண்ணுக்கிட்ட வருது. ஃபாஸ்ட்டாக சைக்கிள் ஓட்ட அப்படின்னதும் ரெண்டு பேரும் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க. ஆனால் ரெண்டு பேருடைய ஸ்பீடும் வேற மாதிரி இருக்குது. அதனால அந்த சேன்ஸா ரீல் பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இருக்க. அதை பார்த்த ரீல் பொண்ணு பயந்து போய் ரெண்டு பேருக்கிட்டையும், நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே டைமில் ஒன்றா சைக்கிள் ஓட்டுங்க, அப்போ தான் அந்த சேன்ஸா என்கிட்ட வராது அப்படின்னு ஐடியா கொடுக்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி ஒரே டைமில் ஸ்பீடாக சைக்கிள் ஓட்டுறாங்க. அதனால அந்த சேன்ஸா மேலே போயிட்டு இருக்கு. அதை பார்த்து ரீல் பொண்ணுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகுது. ஸோ 3 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டே சைக்கிள் ஓட்டிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினும் செஃப்பும் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகாமல் அந்த பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் அந்த லெவலை வந்து பாஸ் ஆக போகிறாங்க. இதை அந்த ஓனரும் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க. அப்போ அந்த பிஏ வந்து ஓனர்கிட்ட, இவங்க விளையாடுறத பார்த்தா இவங்க வின் ஆகிடுவாங்க போலையே அப்படின்னதும், அவ்வளோ சீக்கிரமாக அதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு டக்குன்னு ஹீரோயின் மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக ஹீரோயினுடைய அம்மா ஆக்சிடென்ட் ஆனது, ஃப்ரெண்டு கோமலா இருக்கிறது அப்படின்னு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துகிறான். ஏன்னா ஓனர்னால யார் பிரெயினையும் இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால ஹீரோயின் வந்து மைண்ட் டைவர்ட் பண்ண வச்சுட்டு அவளை டென்ஷன் ஆக்க வைக்க, அதனால இவன் அம்மாவை நினச்சி வர ரொம்பவே டென்ஷன் ஆகினதுனால அந்த டவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுது. உடனே நம்ம ஹீரோ டேங்க்ல இருக்கிற இன்னொரு பைப் ஆன் ஆக்கி தண்ணி வர ஆரம்பிச்சிடுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக்காக, உடனே ஹீரோயின் நம்ம டென்ஷன் ஆகி டவரை கொலாப்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ண. அதை பார்த்து ஹீரோவும் செஃப்பும் இவ எதையும் நினச்சி ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டான், அதனால தான் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால ஹீரோயினை யாருமே எதுவுமே சொல்லலை. இந்த பக்கம் காமிச்சா ப்ளே பாய் மாஸ்க் பொண்ணு இவங்க வந்து நல்லா சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா. உடனே ஓனர் என்ன பண்ணுறான்னா, மாஸ்க் பொண்ணு மைண்டை டைவர்ட் பண்ணி அவளுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் காலில் அடிப்பட்டு விளையாட முடியாமல் போயிருக்கும் இல்லையா. ஸோ அதை செக் பண்ண டாக்டர்கிட்ட போயிருப்பா இல்லையா. அப்போ அவளுடைய அம்மா வந்து இதெல்லாம் சரியாகாது அப்படின்னு கோவமாக மாஸ்க் பொண்ணை ஹோப் கொடுக்காம பேசினது அப்படின்னு எல்லாமே இப்போ ஞாபகம் வந்து சைக்கிள் ஓட்டாமல் அழ ஆரம்பிச்சிட்றா. அதனால அந்த சேன்ஸாவும் ரீல் பொண்ணுக்கிட்ட வர ஆரம்பிக்குது. அதை பார்த்து அந்த பொண்ணு பயந்து கத்த, இங்கே இந்த ப்ளே பாய் தான் மாஸ்க் பொண்ணுக்கிட்ட சைக்கிள் ஓட்டுமா அப்படின்னு சொல்ல, உடனே மாஸ்க் பொண்ணு, என்னால் ஓட்ட முடியாது, என்னுடைய கால் வலிக்குது அப்படின்னு சொல்ல, ஏன்னா இவளுடைய ரியல் லைஃப்ல இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு நம்மளால சைக்கிள் ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறா. அதை கேட்ட ரீல் பண்ணு, உன்னால முடியும், நீ கேம்ல தான் இருக்கிற அப்படின்னதும் உடனே மாஸ்க் பண்ணு, இல்ல என்னுடைய கால் வலிக்குது அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றா. அதை கேட்ட ரீல் பண்ணு, அப்படின்னா இவ சைக்கிள் ஓட்டாம நம்மளை கொலை பண்ண பாக்குறாளா, அதனால இவளை நம்மளே கொலை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பட்டன் இருக்குல்ல, பாம் வச்சிருக்கிற பட்டன், அதை ப்ரெஸ் பண்ண போக அப்படியே இந்த பக்கம் காமிச்சா நம்ம ஹீரோயின் செகண்ட் ரவுண்டு வந்து திரும்ப அந்த டவர் பிளாக் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவ டென்ஷன் ஆகி மறுபடியும் டவர் வந்து கொலாப்ஸ் ஆகிடுது. அதனால என்ன ஆயிடுதுன்னா, இன்னொரு பைப்ல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு செஃப்பும் ஹீரோயின் கிட்ட, நான் தான் சேக் பண்ணதுனால தான் டவர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்பவே கவலையா மன்னிப்பு கேட்க, உடனே நம்ம ஹீரோயின், இல்ல இது என்னுடைய ஃபால்ட்டு தான் அப்படின்னு சொல்ல, உடனே ஓனரும், இந்த செகண்ட் ரவுண்ட் தோத்துட்டீங்க, இப்போ தேர்ட் ரவுண்ட் அப்படின்னதும் ஸோ நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போய்ட்றா. ஏன்னா இப்போ அவளுடைய மைண்டுக்கு அவளுடைய அம்மா ஆக்சிடென்ட் ஆனது, ஃப்ரெண்டு பொண்ணை காப்பாற்ற முடியாம போனது அப்படின்னு எல்லாமே வந்து போகுது. ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதை பார்த்து நம்ம ஹீரோ, உனக்கு டைம் இருக்குது, ட்ரை பண்ணு, உன்னால முடியும்,
அப்படின்னு இந்த சைடு இவன் மோட்டிவேட் பண்ண. ஆனால் அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு பாதி அளவுக்கு தண்ணீர் வந்துட்டு, ஆனாலும் நம்ம ஹீரோயினை ஃபுல்லுமே நம்புறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணுறா. அப்படியே இந்த பக்கம் மாஸ்க் பண்ண காமிச்சா சைக்கிள் ஓட்ட முடியாமல் கஷ்டப்படுறா இல்லையா. அப்போ அவளுடைய அம்மா வந்து உன்னால் முடியாது, நீ எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேன், நீ டோட்டலாக வேஸ்ட்டு அப்படின்னு கோவமாக திட்டுற மாதிரி தெரியவும் இவன் வந்து அழுதுகிட்டே இல்லைம்மா என்னால் முடியும், ஆனால் என்னுடைய கால் தான் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல, அதை கேட்ட அம்மாவும் நீ வேஸ்ட்டு தான்றதை நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கனவு தான். உடனே இங்கே ப்ளே பாய் பார்த்தீங்கன்னா மாஸ்க் பொண்ணு அவள் ரியல் லைஃப்பில் உள்ளதை நினச்சி தான் அப்படி அழுறான்னு புரிஞ்சுக்கிட்டு உன்னால் முடியும், நீ ரியல் லைஃப்பில் இல்லை அதை புரிஞ்சிக்கோ, நீ இப்போ கேமுக்குள்ளே தான் இருக்கிற, உன்னுடைய கால் இப்போ வேலை செய்யும், நம்ம எல்லாரும் ஒரே டீம், நம்ம தான் நம்மளுடைய ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படின்னு மாஸ்க் பண்ண மோட்டிவேட் பண்ண. அதை கேட்ட ரீல் பொண்ணு அடே என்கிட்ட சேன்ஸாக வந்துருச்சுரா அப்படின்னு பயங்கரமாக கத்துறா. அதை பார்த்துட்டு ப்ளே பாய் ரீல் பொண்ணுக்கிட்ட போய் நீ எங்களுடைய ஃப்ரெண்டு, கண்டிப்பாக உனக்கு எதுவுமே ஆகாமல் நாங்கள் உன்னை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்ட போகிறான். அதை கேட்ட ரீல் பொண்ணு என் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு கான்ஃபிடென்ட்டோட அவள் கையில் இருக்கிற பாமை தூக்கி வீசிட்டாங்க. ஏன்னா இதுவரை இவங்க நம்மளை காப்பாற்ற மாட்டாங்கன்னு நினச்சிருந்தா இல்லையா, ஆனால் இப்போ இவங்க மேலே நம்பிக்கை வந்ததுனால அந்த பாம் பட்டனை தூக்கி வீசிட்டாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா இன்னுமே டென்ஷன் ஆனதுனால மறுபடியும் அந்த டவர் வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால தேர்ட் ரவுண்டில் தண்ணி வந்துடுது. அதனால இப்போ நம்ம ஹீரோவுக்கு முக்கால்வாசி தண்ணீர் வந்துருச்சு. ஆனாலும் ஹீரோ சிரிச்சுக்கிட்டே எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ என்னை காப்பாற்றுவன்றது அப்படின்னதும் ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. உடனே அடுத்து 4th ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக, அதாவது ஹீரோவுக்கு வந்து இந்த டேங்க் ஃபுல்லாக தண்ணீர் வர்ற வரைக்குமே டவர் வந்து கொலாப்ஸ் ஆனாலுமே திரும்ப திரும்ப வரும் இல்லையா. ஸோ அது வரை விளையாடிட்டு இருக்கலாம், ஆனால் தண்ணி தான் ஃபுல்லாகிடும். இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 4th ரவுண்ட் விளையாட ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போ ஹீரோ பக்கத்தில் தண்ணீர் போனதை பார்த்துட்டு சாக்காக்கி இவன் நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறான், இவனை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவளுடைய மைண்டே கண்ட்ரோல் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ப்ளே பாய் மாஸ்க் பண்ணும் பார்த்தீங்கன்னா சூப்பராக சைக்கிள் ஓட்டி 30 கிலோமீட்டர் எப்படியோ ஓட்டி அந்த செயின்ஸாவை மேலே கொண்டு போயிட்டாங்க. அப்படி கொண்டு போனதுனால இந்த கேம்லேயே வின் ஆகிட்டாங்க. ஸோ ஜோக்கர் டாயும் நீங்கள் இந்த லெவலில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு பெருமூச்சே வருது. உடனே ரீல்ஸ் பண்ண கிட்ட அழுத்து விட்டுறாங்க. ப்ளே பாய் மாஸ்க் பண்ண 2 பேரும் சந்தோஷமா வின் பண்ணிட்டோம் அப்படின்னு அவகிட்ட பேசல. ஸோ இந்த 3 பேரும் ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி வேகமாக அங்கே போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம செஃப்பும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்து உன்னால முடியும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறாங்க. உடனே ஹீரோ கூட இருந்த நினைவுகளெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்பவே தைரியமாக அந்த பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ணுறா. கடைசியாக 2 பேரும் ஒரு வழியாக 10 பிளாக்கை வந்து கொலாப்ஸ் ஆகாமல் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த ஜோக்கர் டாயும் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் இந்த லெவலில் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல்லாக தண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து மூழ்கிட்டான் போல. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் கோவமாக நாங்கள் தான் வின் பண்ணிட்டோம்ல, அதனால டேங்க் தண்ணீரை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு கத்துறா. அதை பார்த்த ஓனர் எதுவுமே பண்ணாமல் ஹீரோ சாகட்டும் அப்படின்ட்டு அதை ஸ்க்ரீனில் ரசித்து பார்த்து டீலாம் குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் ப்ளே பாய் மாஸ்க் பொண்ணு ரீல் பொண்ணு 3 பேரும் வந்து ஹீரோ டேங்க்ல மாட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எப்படியாவது ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் ரியல் லைஃப்க்கு வந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அந்த டைமில் அவளுடைய வீட்டில் இருக்கிறா. உடனே ஹீரோக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பயந்து போய் வேகமாக தேட போக, அப்போ பாட்டி அங்கே வந்து நீ நல்லா தானே இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னதும், ஏன்னா இவள் லாஸ்ட்டில் வந்து அந்த டிஎன்ஜி கம்பெனி ரிசர்ச் ரூமில் தானே இருந்திருப்பாங்க, அதாவது அந்த பிரெயின் சிப்பை வந்து கலட்டுறதுக்காக. ஆனால் இப்போ இவளுடைய வீட்டில் இருக்கிறதுனால தான் இப்படி கேட்குறா. ஸோ உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நைட்டு வந்து 2 பொண்ணுங்க உன்னை கூட்டிகிட்டு வந்தாங்க, அப்போ நீ வந்து மயக்கத்தில் இருந்த அப்படின்னதுமே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த கம்பெனி ஸ்டாஃப் தான் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி. உடனே எங்கள் பாட்டியை பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் போய் உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, இங்கே நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு பயந்து கால் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ தண்ணியில் மூழ்கி மயங்கிட்டான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பயந்து போய் கோவமா ஹீரோவை காப்பாற்ற சொல்லி ஓனர்கிட்ட கஞ்சி இருந்திருப்பாங்கல்ல. ஆனால் ஓனர் என்னமோ ஹீரோ சாகிறத ரசித்து பார்த்துட்டு இருக்கிறான். உடனே இந்த சைடு இந்த ரீல் பொண்ணு என்ன பண்ணுவானா, அந்த பாம் எடுத்துட்டு வந்து இதை வச்சு நம்ம டேங்க் உடைப்போம் அப்படின்னதும் உடனே எல்லாருமே சரின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ரீல் பொண்ணு அந்த பாமை டேங்க் கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே தள்ளி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் கிட்ட பாம் பட்டன் வந்து ரீல் பொண்ணு கொடுக்குறாங்க. உடனே ஹீரோயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறா. ஸோ அந்த பாமும் வெடிக்குது. அதனால டேங்க்ல உள்ள தண்ணீர் வந்து வெளியில போய் கடைசியாக நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சிடுவான். ஸோ இதை பார்த்த ஓனரே ஷாக்காகிறான். ஏன்னா ஒவ்வொரு லெவலில் ஒருத்தவங்க எப்படியாவது கொலை பண்ணணும் இல்லையா, அதுதான் இவனுடைய பிளானு. ஆனால் இப்போ நம்ம ஹீரோவை எல்லாருமே சேர்ந்து காப்பாற்றிட்டாங்க இல்லையா, அதை நினச்சி பயங்கர டென்ஷன் ஆகுறான். ஸோ இங்கே நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து பயந்து அழுதுகிட்டே அவளுடைய மூச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே ஜோக்கர் பொம்மை வந்து கங்க்ராச்சுலேஷன், இந்த லெவலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இப்போ அந்த லெவல் முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லும். அதை கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த லெவல் கம்ப்ளீட் ஆகி எல்லாரும் ரியல் லைஃப்க்கு போனால் ஹீரோ வந்து ரியல் லைஃப்பில் கோமாக்கு போயிடும் இல்லையா. ஸோ அது நடக்காமல் இருக்கணும்னா நம்ம ஹீரோ இந்த கேமில் வந்து உயிரோட வரணும். அதனால ஹீரோயின் ப்ளீஸ் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு மூச்சு கொடுக்குறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோக்கு மூச்சு வந்து எப்படியோ உயிரோட வந்துட்டான். ஸோ இதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் நம்ம ஹீரோவை பார்த்து நீ
ஓகே தானே அப்படின்னதும், நான் நல்லா இருக்கிறேன், உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்னுடைய உயிரை காப்பாற்றினதுக்கு அப்படின்னதும், இங்கே பாரு நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணி அந்த அக்ரிமெண்ட் டீலை பற்றி பேசணும் அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்கிறான். அந்த டைமில் பார்த்து பாட்டி வந்து ஹீரோயினை கூப்பிடுறாங்க. உடனே ஹீரோயின் போய் பாட்டியை பார்க்க போக, அதே டைமில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனுடைய ஆன்லைன் ஃப்ரெண்டு கிட்ட அந்த டிஎன்ஜி கம்பெனிக்காரன் என்னை ஏமாத்திட்டான், அவன் என்னை திரும்பவும் அந்த கேமுக்குள்ள அனுப்பிட்டான், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அந்த கேம்ல இருந்து வெளியில் வர்றதுக்கு அப்படின்னு சேட் பண்ண. உடனே ஆன்லைன் ஃப்ரெண்டும் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னதும், சரி நீங்கள் யாருன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லாமல் ஏன் சீக்கிரட்டாக மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுமே, நான் யாருன்னு வெளியில் தெரிஞ்சால் என்னுடைய ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் வந்துடும், அதனால நான் யாருன்றதை சொல்லாமல் இருக்கிறதே எனக்கு நல்லது, நீ திரும்ப அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கு போய் ஏதாவது ஹிண்ட் கிடைக்குதான்னு பாரு அப்படின்னு ரிப்ளை பண்ண. அதை பார்த்து நம்ம ஹீரோவும், ஏன் அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கும் டிஎன்ஜி கம்பெனிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா என்ன அப்படின்னு கேட்டதுமே, அதாவது அந்த டிஎன்ஜி கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனிக்கு அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனி தான் சப்போர்ட் பண்ணுது, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆன்லைன் ஃப்ரெண்டு சொல்ல அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோடைய பாட்டியை பார்க்க போகிறாங்க. அப்போ பாட்டி அந்த டிஎன்ஜி டெக்னாலஜி கம்பெனியோடைய ஹெல்மெட்டை போட போகிறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் பயந்து போய் பாட்டி அதை தொடாதீங்க அப்படின்னு கத்திட்டு போகிறாங்க. ஸோ டக்குன்னு பாட்டியும் பயந்துட்டாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அந்த ஹெல்மெட்டை வாங்கி பார்த்துட்டு, இது யார் உங்களுக்கு தந்தா அப்படின்னதும், இப்போ தான் ஒரு டெலிவரி பாய் எனக்கு கிஃப்டாக நீ தர சொன்னதுன்ற மாதிரி கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னதும், பாட்டி நீங்கள் இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போய் அந்த டெலிவரி பாயை மீட் பண்ணிடலான்னு போகிறா. ஆனால் அதுக்குள்ளே அந்த டெலிவரி பாய் வந்து கிளம்பிட்டான். அப்போ ஹீரோனுக்கு அந்த கம்பெனி ஓனர் கால் பண்ணி, உன்னுடைய பாட்டிக்கு அனுப்பின அந்த ப்ராடக்ட் என்ன டெலிவரி ஆகிடுச்சா என்ன அப்படின்னதும், ஸோ ஹீரோனுக்கு வந்து சமக்கமாக ஆகிடுது. எதுக்கு என்னுடைய பாட்டிக்கு நீ அனுப்புன அப்படின்னதும், அதுவா அது என்னுடைய புது ப்ராடக்ட், அது உன்னுடைய பாட்டி தலையில் போட்டு மசாஜ் பண்ண சொல்லு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். அதாவது அந்த ப்ராடக்டை போட்ட உடனே அவங்க டேட்டாவெல்லாம் எடுத்துடலான்றதுக்காக தான் இப்படி அனுப்பியிருக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் எப்படியோ காப்பாற்றிட்டாங்க பாட்டியை. இப்படி இருக்கா. அடுத்தது நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த ஹேண்டிகேப்டு பொண்ணு கால் பண்ணி, என்னுடைய சிஸ்டருக்கு அந்த டிஎன்ஜி கம்பெனிலேருந்து ஒரு ப்ராடக்ட் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னதும், அதை கேட்ட வேணுமே ஷாக்காகிறா. உடனே எல்லா பிளேயர்ஸும் கேண்டீன்ல மீட் பண்ணி பேசுறாங்க. அதாவது ஹீரோயின் ஃபேமிலிக்கு அனுப்பின மாதிரியே அந்த கம்பெனில இருந்து அந்த ஹெல்மெட்டை வந்து எல்லா பிளேயர்ஸ்க்கும் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க போல. அதாவது எல்லா பிளேயர்ஸோடைய ஃபேமிலிக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இங்க பிளே பாயும் ஏன் அவன் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ப்ராடக்ட் அனுப்புறான் அப்படின்னதும் ஹீரோயினும், அவன் நம்ம போய் அந்த அக்ரிமெண்ட்டை போலீஸ் கிட்ட காமிச்சிடக்கூடாதுன்னு பயந்து போய் தான் அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனுப்பி நம்மளை வான் பண்றான் அப்படின்னதும், அதை கேட்ட பிளே பாயும், அப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை காப்பாற்ற நம்ம அந்த கேமை கண்டினியூ பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னதும், அதே டைம்ல அந்த ரீல் பண்ணு அப்போ அந்த கேம்ல இருந்து தப்பிக்க வழியே கிடையாதா அப்படின்னு கவலையே கேட்க. ஸோ ஹேண்டிகேப்டு போனோம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேம்னால கோமால இருக்காங்க, அவங்கள காப்பாற்ற நம்ம கேமை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோவும், ஆமாம் நம்ம அந்த கேமை கண்டினியூ பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸை உயிரோட கொண்டு வர முடியும், அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக அந்த கேம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ எல்லாருமே ஓகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஓனர் காமிச்சா லாஸ்ட் ரவுண்ட் விளையாண்ட அந்த எபிசோட ப்ளே பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே கோவமா அவனை எப்படி இங்கே எல்லாருமே காப்பாற்றினாங்க, இதனால இப்போ இந்த கேம் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் எப்படி எல்லாருமே ஒற்றுமையாக இருக்காங்க, நீ போய் காலேஜில் இவங்க எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி பாருன்ற மாதிரி பிஏ கிட்ட சொல்லி அனுப்ப. உடனே பிஏவும் பார்த்தீங்கன்னா சரின்ற மாதிரி போகிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்டலில் அவனுடைய அப்பா வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோன்ற மாதிரி அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவளுடைய அப்பாவை பார்த்துக்கவும் வந்து அப்பா ஃபோட்டோவை கிளிக்க போகிறான். அப்போ அந்த ஃபோட்டோ பின்னாடி இருக்கிற ஒரு குட்டி கீயை பார்த்துட்டு, இந்த கீயை பார்த்தா டைரி கீ மாதிரி இருக்குது, ஒருவேளை ஹீரோ சொன்ன மாதிரி டிஎன்ஜி கம்பெனிக்கும் அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி கம்பெனிக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்குமோ, அப்படின்னா என்னுடைய அப்பா அந்த டைரியில் ஏதாவது எழுதி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு பார்க்கலான்னு ஃபாஸ்ட்டாக அவளுடைய அப்பாவுடைய வீட்டுக்கு போய் அந்த டைரியை தேடுறாங்க. கடைசி அந்த டைரியையும் தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே அந்த டைரியில கீயை போட்டு ஓப்பன் பண்றா. அதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஹாப்பி பர்த்டே அப்பான்ற மாதிரி எழுதி இருக்குது. இப்போ அப்படியே ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். அதாவது நம்ம ஹீரோயின் வந்து சின்ன வயசா இருக்கும்போது அவ தான் அந்த டைரியை வந்து அவளுடைய அப்பாவுக்கு கிஃப்டா கொடுத்து, நீங்க இந்த டைரியில உங்களுடைய சீக்ரெட் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அந்த டைரியை ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க. அந்த டைரியில அப்பா வந்து ஹீரோயின் கூட சின்ன வயசுல இருந்து அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருந்திருக்காங்க போல. அதை படிக்கும்போது தான் அப்பா என் மேலே எவ்வளோ பாசமாக இருந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோயினுக்கே புரியுது. உடனே ஹீரோயின் அதே நினச்சிட்டு அழுதுகிட்டே படிக்கிறாங்க. ஆனால் நிறைய டேட்ஸுக்கு மேலே எதுவுமே எழுதாமல் எம்டியாக இருக்குது. அதை பார்த்த ஹீரோயினும் எதுக்கு என்னுடைய அப்பா ரொம்ப நாளாக எதுவுமே எழுதாமல் வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே டைரியை வந்து புரட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மெமரி கார்டு இருக்குது. அதை பார்த்துட்டு இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த கம்பெனி பிஏ வந்து ஓனர் சொன்னதுனால தான் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுறான். ஏன்னா எல்லாருமே இந்த கேமை விட்டு வெளியில் போக ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறாங்களான்ற மாதிரி தான் அவன் வந்து நினச்சிருந்துருப்பான். உடனே பிஏ ஹீரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோ வந்து கவனிச்சுட்டு எல்லாத்துக்கிட்டையும் உங்களை அந்த பிஏ வந்து ஃபாலோ பண்ணானா அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணேன். அப்படியே இந்த பக்கம் பிளே பாய் ரீல் பொண்ணு காலேஜில் வந்து பேசி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அனுப்பின மெசேஜை பார்த்து ஷாக்காகி சுற்றி யாராவது இருக்காங்களா அப்படின்னு 2 பேரும் தேடுறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பிஏ இருக்கார் இல்லையா, அவர் பிளே பாய் மாஸ்க் பொண்ணு 2 பேர்த்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்றதை கவனிச்சிடுறாங்க. உடனே ஹீரோ
கிட்ட அவன் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி ப்ளே பாய் மெசேஜ் பண்ணேன். ஸோ ஹீரோவும் எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே சேஃபாக இருங்கன்ற மாதிரி மெசேஜ் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்கிறாங்க. கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு வந்துட்டான். அப்போ அங்கே சீனியர் பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நீங்கள் தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவும் காலேஜுக்கு வா அப்படின்னு சொல்ல உடனே சீனியர் பொண்ணு கேட்காம வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அதை பார்த்துட்டு ஹீரோ இவன் ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு புரியாமல் கடுப்பாக, ஏன்னா சீனியர் பொண்ணு நம்ம ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணுறா. அதே டைமில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த மெமரி கார்டு எடுத்துட்டு ஹீரோ கிட்ட காமிக்கலான்னு கொண்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து குரூப்பில் சேட் பண்ணதை பார்த்துட்டு சுற்றியுமே அந்த பிஏ யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோடைய வீட்டுக்குள்ளே போய் கதவை தட்ட, ஆனால் கதவை வந்து சீனியர் பொண்ணு தான் ஓப்பன் பண்ணிட்டு நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு திமிரா கேட்க நம்ம ஹீரோயின் கோவமா இவன் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஜெல்லஸ் ஆகுது. உடனே சீனியர் பொண்ணு கிட்ட ஹீரோ எங்க அப்படின்னு கேட்டதுமே அவன் பாத்ரூமில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவா அப்படின்ற மாதிரி இவளுடைய வீடு மாதிரி கூப்பிட நம்ம ஹீரோனுக்கு செம கோவம் வந்துடுது. அப்படியே கோவத்தோடய வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பாத்ரூம்ல இருந்து வெளியில் வந்து ஹீரோயினை பார்த்து சாக்காக்கி நீ எப்போ வந்த அப்படின்னதும் நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக. ஸோ ரெண்டு பேரும் இப்போ தனியாக ஹீரோடைய ரூமில் உட்காந்து பேச போகிறாங்க. அப்போ ஹீரோயினோடைய அப்பா வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த மெமரி கார்டை ஹீரோ கிட்ட காமிச்சு என்னுடைய அப்பாவுடைய டைரியில இருந்து இது கிடைச்சிது, ஆனால் இது லாக்ல இருக்குது, அதை ஓப்பன் பண்ணித்தான் அப்படின்னதும் ஸோ நம்ம ஹீரோ அவனுடைய சிஸ்டமில் மெமரி கார்டை போட்டு ட்ரை பண்ணுறான். ஆனால் அதில் 8 டிஜிட் நம்பர் பாஸ்வேர்டு வந்து கேட்குது. ஆனால் அந்த நம்பர் என்னன்னு தெரியாது இல்லையா. ஸோ அதனால ஹீரோவாலையும் ஓப்பன் பண்ண முடியல. ஸோ சாஃப்ட்வேர் வச்சு ஏதாவது ஹேக் பண்ணி எடுக்கலாமான்னு பார்க்குறான். அந்த டைமில் அந்த சீனியர் பொண்ணு சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோவை கூப்பிட்றான். உடனே ஹீரோ வந்து சீனியர் பொண்ணு கிட்ட பேச போக ஸோ நம்ம ஹீரோயின் சிஸ்டமை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஆன்லைன் ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக சேட் பண்ணுறான். அதை பார்த்து ஹீரோ இன்னுமே நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறான் போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கோவமா மெமரி கார்டு எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட என்னாச்சு ஓப்பன் ஆயிடுச்சா அப்படின்னதும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதை பார்த்து ஹீரோ சீனியர் பொண்ணு இங்க இருந்ததுனால தான் ஹீரோயின் வந்து கோவப்பட்டா போல அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஸோ சீனியர் பொண்ணு கிட்ட நீ என்ன இங்க வந்து பார்க்க வரக்கூடாது, ஏதாவது டவுட்னா ஸ்டாஃப் ரூம் வா அப்படின்னு சொல்ல ஸோ சீனியர் பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ல ஹீரோ ஏன் என்கிட்ட இருந்து எதையோ மறைச்சிட்டே இருக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ ஹீரோ கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி அந்த சீனியர் பொண்ணு ஒரு ஸ்டடீஸ்க்காக ஒரு டவுட் கேட்க தான் வந்தா அப்படின்னதும் இதை சொல்ல தான் இப்போ கால் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட இல்லை அந்த மெமரி கார்டில் 8 டிஜிட் நம்பர் போட்டு ஓப்பன் ஆகிடும், அதனால நீ அந்த டைரியில் ஏதாவது டேட் ஆஃப் பர்த் இருக்குதான்னு பாருன்ற மாதிரி சொல்ல ஸோ நம்ம ஹீரோயினும் அந்த டைரி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஹீரோயினுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது. அதை பார்த்துட்டு அதை போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உடனே ஓப்பன் ஆகிடுது. ஸோ உடனே உள்ள ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்குதா அப்படின்னு ஒவ்வொரு ஃபைலையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த மெமரி கார்டு ஃபுல்லாக இவங்க விளையாடுற அந்த கேமோடைய பிக்சர், லேஅவுட், மேப் அப்படின்னு எல்லாமே இருக்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயினும் அந்த கேமில் வர்றது எல்லாமே என்னுடைய அப்பாவுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சாக்காக்கி ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் முடியுது. ஸோ இந்த கேமை பற்றி ஹீரோயினுடைய அப்பாவுக்கு ஏதோ தெரிஞ்சிருந்திருக்கு இல்லையா. ஸோ அது என்னவா இருக்கும், அந்த கேம்ல இருந்து இவங்க எப்படி தப்பிக்க போகிறாங்கன்றத அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.